இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு ஒரு 2 வீடியோ பதிவை விஜய் வந்து வெளியிட்டார். அதன் பின்னர் இப்போது ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடத்தி அந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதன் பின்னர் ஒரு உரையும் மாற்றியிருக்கிறார். அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு முதல் உரை என்பதால் பல்வேறு அது கவனத்துக்குள்ளானது. ஆனால் இந்த இதில் 2 தெளிவாக அவர் உணர்த்திட்டார். தனித்து தான் போட்டி மற்றும் தாவேகாவில் முதலமைச்சர் பதவிக்கு விஜய் தான் போட்டியிடுவார், அவர் தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அமைக்கும் என்று கூறிவிட்டதன் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இணையமாட்டார் என்பது ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரி தெரியுதா சார் உங்களுக்கு? இல்லை, இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக இன்னும் விஜய் தரப்பும் தாவேகா தரப்பும் இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்றத முதல்ல பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா விஜய் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்றாருன்னு ஒரு தகவலை சொல்லுவாங்க. நீங்க எந்த கூட்டத்துக்கும் குழந்தைகளை கூட்டு வராதீங்க, பெண்களே நீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, அப்படி வராதீங்க, நிறைய ஆலோசனை கொடுக்குறாருன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம்னு சொல்றாங்க. சரி, பொதுக்குழு கூட்டத்துக்கு குழந்தைகளோடு வந்தவர்களை எப்படி இவர்கள் அனுமதித்தார்கள்ன்ற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? ஆமா சார், ஏகப்பட்ட குழந்தைகளோட வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு என்ன அரசியல் தெரியும், என்ன அரசியல் புரிதல் இருக்கும்? அந்த கூட்டு வந்த பேரண்ட்ஸ் குடும்பம் வராங்க. பொதுக்குழுக்கு யாராவது குடும்பமா வருவாங்களா? இது என்ன கட்சி? இது கட்சியா இல்லைன்னா செல்ஃபி எடுக்கிற கம்பெனியா? இது இல்ல, ஏற்கனவே அடையாள அட்டை கொடுத்து அவர்கள் தான் அனுமதிப்போம் என்று கூறினார் சார். அங்க ஏகப்பட்ட நான் சொல்லல சார், அங்க ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்திருக்கு. ஏகப்பட்ட நண்பர்கள், நம்ம நண்பர்கள் அங்கேயே செய்தியாளர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வருத்தப்பட்டு சொல்ற விஷயம், இந்த ஜனங்க திருந்தவே மாட்டாங்க. அதுவும் குறிப்பா தாவேகா அந்த குறிப்பிட்ட அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ரசிக மனநிலையிலே தான் இருக்கிறாங்க. இன்னும் தொண்டரா மாறவே இல்லை. 41 பேர் உயிரிழந்த பிறகு, ஆமா சார், மாறல. அந்த கூட்டம் நடத்துவது, மற்றபடி மீட்டிங் நடத்துவது, அந்த நடைமுறைகள் அந்த இதுல எதுவும் மாற்றம் இல்லை. சுத்தமா அரசியல் என்பது அறிவே, அடிப்படை அறிவே இல்லாம இருக்காங்க, புரிதல் இல்லாம இருக்காங்க. இது வேதனையா பதிவு பண்றேன் நான். இது ஏதோ விஜய் மீது வன்மம் வச்சு இல்ல. இப்ப அவர் சொன்னார் பாருங்க, ஒரு வன்மம்னு ஒரு வார்த்தை, இன்னும் பின்னாடி பேசுறேன் அதை பத்தி. நானு விஜய் மீது வன்மம் வச்சு சொல்லல. அறிவு இருக்கிறவன் குழந்தையோட வராதனா வரக்கூடாது. சரி, அப்படியே குழந்தையோட வந்து செல்ஃபி எடுக்க வந்துட்டானா உள்ள சேர்க்காத. அடையாள அட்டை கொடுத்துட்டா குழந்தைக்கு அடையாள அட்டை இருக்கா? ஏன் குடும்பத்தோட வந்தாங்க? ஏன் கை குழந்தையோட பெண்கள் வராங்க? நெரிசல் மரணங்கள் நடந்து 1 மாதம் கூட ஆகல சார். அந்த துக்கம் உலகம் முழுக்க அதிர்ச்சி. அதற்கு யார் பொறுப்பாளர், யார் அதற்கான சம்பந்தப்பட்ட நபர் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, மரணங்களுக்கு தார்மீக அடிப்படையில் என்ன பார்க்க வந்துதான் இந்த மரணம் நடந்திருக்கு. என்னுடைய ஒரு என்ன சொல்றது, அந்த கவனமின்மையும் காரணம் அப்படின்றத தார்மீக அடிப்படையில கூட விஜய் மனம் வெதும்பியோ அல்லது மனம் என்ன சொல்றது ரொம்ப ஒரு வேதனையின் உச்சத்துல கூட இல்லாம, அது ஏதோ ஒரு ஜஸ்ட் லைக் தட், ஒரு 41 பேர் செத்து போயிட்டான், அது எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த கட்டத்தை நகருவோம். என்ன சார் இது? என்ன மாதிரியான மனநிலை இது? அந்த 41 பேர் செத்து போயிட்டானே, நீங்க கொள்கை தலைவர் போட்டோ வச்சு அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு நாடகம் ஆடுறீங்களே, அது அட்லீஸ்ட் ஒரு 41 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, அந்த உருவங்களை வைத்து, அந்த புகைப்படங்களை வைத்து நடிக்கவா செஞ்சிருக்கலாம்ல இந்த மேடையில? மௌன அஞ்சலி எல்லாம் செலுத்தலாம் சார். தொடக்கத்துக்கு முன்னால 41 பேருக்கு ஒரு மௌன அஞ்சலி. ஏன் புகைப்படங்களை காமிச்சா ஆகாதா? அவ்வளவு பெரிய மேடை வச்சிருக்கீங்களே, ஏன் யார் உங்களை தடுக்கிறாத? ஏற்கனவே ஒரு சோகத்தோட ஒரு பதிவு போட்டார் சார். மனம் முழுவதும் இதயம் முழுவதும் வலியோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு ஏற்கனவே போட்டிருக்காரு. வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பேசுவது பேச்சுல அவருக்கு வந்து அந்த 41 பேருக்கு உயிரிழந்த பிறகு அந்த துயரத்தை அவர் முழுமையா முறையா வெளிப்படுத்தலன்னு நினைக்கிறீங்களா? பித்தலாட்டம் சார் இது. 38 பேருடைய குடும்பத்துக்கு தானே பணம் கொடுத்துருக்கீங்க, மீதி 2 பேருக்கு ஏன் கொடுக்கல? என்ன காரணம்? அந்த போயிட்டாங்க. ஒருத்தர் நேர்ல வரணும் மறுத்துட்டாங்க, அது மாறுபட்ட கருத்து. நேர்ல வர மறுத்துட்டாலும் பரவாயில்ல சார், கொடுக்க வேண்டியது கடமை. அனௌன்ஸ் பண்ணிட்டல்ல 20 லட்சம் கொடுக்கிறேன்னு. அந்த 2 குடும்பம் யாரு? நீங்க போலியாக, பொய்யாக, பித்தலாட்டமாக கையெழுத்து வாங்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு அவர்கள் கேட்காத ஒரு விஷயத்தை செஞ்சதுனாலதான் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கல. ஆமாவா இல்லையா? அதுதான் உண்மை. நான் சொல்லல சார், ஆதாரம் இருக்கு. அடிப்படையில் நம்ம எதுவுமே தவறான தகவலை இவர்களை மாதிரி, இவர்கள் அறிவில்லாம பேசுற மாதிரி எதையுமே நம்ம பதிவு பண்ண மாட்டோம். பொதுவெளி உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தகவலில் தவறு இருந்தால் ஆதாரத்தோட சொல்லுங்க, நாங்க கொடுத்துட்டோன்னு. இதுவரைக்கும் 2 குடும்பத்துக்கு போய் சேரல. இன்னொரு பெரிய சிக்கல் அதுல இருக்கு. இன்னொரு சிக்கல் என்னன்னா, இது எல்லாமே கட்டமைக்கப்பட்ட தகவலா தான் சொல்றாங்க. அவர் காலையில் விழுந்தார், கண்ணீர் விட்டார், கதறி எழுதார். தெரியுமா யாருக்காது? யாரா பார்த்தாங்களா? இன்னைக்கு பொதுக்குழுக்கு அத்தனை டிவியா நீங்க அனுமதிக்கிறீங்களே, எல்லாம் நேரலை பண்றாங்களே.
சரி, அது வேண்டாம், அது பர்சனலா அதுதான் சார் ஆரம்ப புள்ளி. அதனால நீங்க அப்படி சொன்னா நடிக்கிறாருன்னு சொல்லிடுவீங்க. மாறவே இல்லையே இன்னும். நான் சொல்ல வரேன், கண்ணீர் விட்டு அழுதார், கால் விழுந்தார், அதனால நடிக்கிறாரு பாரு, ரொம்ப நடிக்கிறாருன்னு சொல்லி. ஓகே, உங்களுடைய வாதத்துக்கு வந்துடுறேன். அது அத்தனை விட்டுருவோம் நம்ம. ஆனாலும் இதை தாண்டி ஒரு மாதத்துக்கு பிறகு, மௌனத்துக்கு பிறகு, அமைதிக்கு பிறகு, அவங்க சொன்ன அதே பாணியில வரேன், ஆழ் நீள் அடர் அமைதிக்கு பிறகு அவர் சொன்ன அந்த அதை மறக்க முடியல நம்மளால. யாரு நான் நினைக்கிறேன் ஒருவேளை கமலஹாசன் வீட்டு பக்கமா இவர் ஏதாவது கார்ல பயணிச்சுட்டாரோன்னு தெரியல ரகசியமா. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஆழ் நீள் அடர் அமைதிக்கு பிறகு, அர்த்தம் பொதிந்த அமைதிக்கு பிறகு, அதுல என்ன அர்த்தம்? 41 பேர் செத்து போயிட்டாங்க, அதுல என்ன அர்த்தம்? இப்படி பல சிக்கல்கள் இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு பொதுக்குழு கூட்டுறீங்க இல்லையா, அந்த பொதுக்குழுவில மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற விஷயமாக நீங்க என்ன பேசுங்க? நான் கூட என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி ஏதோ நடந்துருச்சு, அதற்கான ஒரு பூர்வாங்க சிபிஐ விசாரணை நடக்குது, அது என்ன முடிவுக்கு வரும் வரட்டும், ஓகே ரைட். இவர்களுக்கு எப்பவுமே எதிர்கட்சியா இருக்கிற செயல்படணும்னு நினைக்கிறவங்க ஆளுங்கட்சி திட்டிட்டே தான் இருப்பாங்க, தப்பு இல்ல, திட்டுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா அது அர்த்தத்தோடு இருக்கணும். அதை தாண்டி இந்த பொதுக்குழுல அவர் பேசிய அந்த பேச்சினுடைய சாராம்சத்துல வெளிப்பட்ட வார்த்தைகளுடைய அந்த வன்மம் இருக்குல்ல, இதுதான் இன்னைக்கு நாடு முழுக்க அவர் வன்மம் தான் சொல்றாரு. வன்மம் கபட நாடகத்தை நானும் சொல்றேன். முதலமைச்சர் வன்மம் கபட நாடகத்தோட காழ்ப்புணர்வோடு தான் அவர் பதில் கூறினார், அப்படிதான் செயல்பட்டார், அப்படி செயல்பட்டாரு. சட்டப்பேரவையில் அவர் பதில் கூறும்போது, சட்டப்பேரவையில் அந்த வீடியோ சட்டப்பேரவையில் நடந்ததை இவர் பார்த்தாரா பார்க்கலையா, எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சிட்டாரான்னு தெரியல. எந்த இடத்திலாவது விஜய் குறித்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வன்மமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார்னு ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியுமா? ஏதோ பேசும்போது அங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் கை தட்டணுன்றதுக்காக வன்மம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படி முதல்வர் உண்மையிலே வன்மத்தோடு இருந்திருந்தால் எந்த தலைவனும் தான் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டார்ன்ற வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்திருக்க மாட்டாரு. நான் பத்திரிகையாளர் சார், நான் திமுக காரன் கிடையாது. ஆனா புரிஞ்சுக்கிற மக்கள், இப்ப நாட்டு மக்கள்ல ஒரு பகுதி இருக்காங்க, கட்சி சார்பான நபர்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி யாரோ ஒருத்தர் வராங்க புதியவர்கள், அவர்கள் சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறவங்க கூட விஜயனுடைய இன்றைய பொதுக்குழு கூட்டம், இதுக்கு முன்னாடி எல்லாம் விட்டுருங்க, இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசின பேச்சினுடைய சாராம்சத்தினுடைய தெளிவற்ற நிலை, அரசியல் புரிதல் இல்லாத நிலை, தவறான ஒரு வார்த்தையினுடைய வன்மம் கலந்த பேச்சு அவருக்கு தான் பேக் ஃபயரை தவிர எந்த காலத்திலும் திமுக மீதான வெறுப்பை சொல்லிட்டே இருந்தோம்னா மக்கள் நமக்கு ஓட்டு போடுறான்னு யாரோ தவறாக விஜய்க்கு ஆள் மனசுல போய் நீ முதலமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. கனவு கண்டுட்டே இருக்காரு, நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம், நம்ம முதலமைச்சர் ஆவோன்னு இல்ல கனவு, அவருது முதலமைச்சர் ஆயிட்டோம்னு நினைக்கிறாரு.